உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். எனது தயவுகள் இன்று பிறக்கும். இந்த நேரத்தில் நான் வந்து கில்பர்ட் ராய் அங்கிளை நான் அழைக்கிறேன். அவங்க ஹெவன் டிவியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ஒய்எம்சி ஹாலில் ஹெவன் டிவிக்காக தொழுகை செய்ய, ஹெவன் டிவியின் ஊழியத்தை அறிந்து கொள்ள, அதில் நம்மால் எவ்வளவு பங்கை அளிக்க முடியும் என்ற உணர்ச்சியோடு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அனைவரும் ஆசிரியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் ஹெட்மாஸ்டராக கூட இருப்பாங்க. சில ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, டிஓ ஐபிஎம்எஸ் யாராவது வருவாங்க. அந்த ஹெட்மாஸ்டருக்கு தலையை பிச்சு பிடுங்கிட்டே இருப்போம், நிறைய வேலை இருக்கும். அதுபோல் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் வில்லேஜில் 8ஆம் கிளாஸ் ஒரு ஸ்கூலில் கடினமான உழைப்பு வேலை செய்து கொண்டே இருந்தார். வாட்ச்மேன் வெளியே உட்கார்ந்தார். இவர் எழுதி 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 கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டார். வாட்ச்மேன் பார்த்தா ஐயா தூங்குறாருன்னு சொல்லிட்டு லைட் அணைச்சிட்டான். மணி 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆச்சு. அவரும் எழும்ப காணும். திடீர்னு ஒரு கத்துறாரு. ஐயோ, ஒரு பேய் வந்து நிற்கிது முன்னால். அவர் முன்னால் ஒரு பேய் வந்து நிற்கிது. பயந்துட்டார். பயந்து கையில் இருந்த டேபிள் அந்த கல் இருக்குல்ல எடுத்து ஒரு எறிஞ்சார். ஒரு பேய் குட்டி பிசாசம் நிறையா மாறிடுச்சு. பின்னும் சத்தம் போட்டார். ஓடி வந்து வாட்ச்மேன் லைட்டை போட்டான். ஐயா, என்ன ஐயா கத்துனீங்க? பேய் வந்துன்னு. அங்கே பார்த்தா பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெளிச்சம் வந்த உடனே உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்ஷன் வரல, குப்பை கூடையெல்லாம் அடுக்கி நீளமாக வச்சுருந்தாங்க ஒரு ஓரத்தில். அது ஒரு பெரிய பிசாசு போல் தெரிஞ்சுது. ஒரு வெயிட்டிங் மிஷினை வச்சு விரைஞ்சார் பாருங்க, அது குட்டி குட்டி பிசாசு மாறி போச்சு. இதில் என்ன புரியுறீங்கன்னா, வெளிச்சம் இருந்தால் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்ம இருதயத்துக்கு வரும்போது நாம் பரிசுத்தமாக இருப்போம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளவர்கள் பயப்படவே இல்லை. நீங்கள் பாருங்களேன், இந்தியாவில் மேகாலயாவில் 89% கிறிஸ்டியன். நாகாலாண்டில் 78%. ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, வேறு ஒரு ஆலயம் வராது. அப்போ மேத்யூ பிரதர் நினச்சி, மேத்யூ பிரதர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் போய் அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ ஊழியம் நடந்திருக்குது பாருங்கள். நம்ம இடத்துல எப்படி மெட்ராஸில் சந்துக்கு பொந்துக்கு எல்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது. என்னெல்லாமோ பார்க்குறீங்க டிவியில். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம கையில் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும் மக்களாக நாம் வாழணும். மேத்யூ பிரதருக்கு வேற இல்லையா? பாருங்கள், ஒரு டிவியை நடத்துகிறாரு. டிவி நடத்துகிறது சின்ன காரியம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் டிவி ஒன்றும் வராது. டிஜே தினகரன் மட்டும் ஒரு ப்ரோக்ராம் எங்கேயாவது ஒரு இதில் போடுவார், துணுக்காக போடுவார். அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் கண் விழித்து பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தவரை பிளஸ்ஸிங் டிவின்னு ஒன்று வந்து எல்லோரும் பிளஸ்ஸிங் டிவி தான் ஆன் பண்ணுவாங்க. வேறு எந்த டிவியும் ஓடாது. கிறிஸ்டின் பார்க்குறது ஒரு டிவியும் கிடையாது. பிளஸ்ஸிங் காணிக்கையெல்லாம் பிளஸ்ஸிங் தான் போயிட்டு இருந்தேன். நிறைய பார்த்தேன். உண்மை தானே? அதுக்கப்புறம் தான் ஹெவன் டிவின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ பிரதர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. ஹெவன் டிவியை ஸ்டார்ட் பண்ணோன்னு யாருன்னே தெரியாது. பிறகுதான் தெரியும்
அவர் அப்பா என் நண்பர், இவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு விஷனை கொடுத்துருக்காரு. டிவி நடத்துகிற ஈஸி காரியம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவி வந்து பார்த்துருப்பீங்க. எத்தனை டிவி ஓடிட்டுருக்கு பாருங்கள். சிலது காணாது. அன்று முதல் இன்று வரை ஹெவன் டிவி ஒன்று தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேர், ஹெவன் டிவி பாருங்கள், ஹெவன் டிவி பாருங்கள். நேற்று ஒரு அம்மா பேசுகிறாங்க, காலைல 5 மணிலேருந்து ஒரு நிகழ்ச்சி போகுது. பொம்பளைகளுக்கு என்ன நிகழ்ச்சி இது? மகளிர் மன்றாட்டு ஜெபம். ஒரு ஆள் பேசிட்டாரு, உங்கள் ஒய்ஃப்கிட்ட மகளிர் மன்றாட்டு ஜெபத்தை பாரு காலைல ஹெவன் டிவியில், மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நாள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிவியை வளர்க்குறதுனா சின்ன காரியம் கிடையாது. இருக்கிறவங்க ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் ஒரே ஒரு டிவி ஹெவன் டிவி தான். அது கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வெளிச்சம் அவரோட இருந்தனால தான் இந்த ஹெவன் டிவி இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பொருளாதாரம் தேவை. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக செய்கிறாரு. ஒடிவு முறை இல்லாமல் செய்கிறதுனால தான் அந்த டிவி ஓடுது. இந்த டிவிக்கு நீங்கள்லாம் ஜெபிக்கணும், நிறைய பங்குதாரரை கொண்டு வரணும். நீங்கள்லாம் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஸ்டார்ட் எடுங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேஜ், உங்களுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் தான் ஹெவன் டிவி. 15 மினிட்ஸ் ஐயா பேசுகிறேன், ஒரு 1500 கொடுக்குறேன், நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பாட்டை பாடுறேன், அதில் ஒரு சாட்சியை சொல்கிறேன், எங்கே இதை போடுங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் ஹெவன் டிவி எங்கேயோ போயிடும். அது உங்கள் டிவியாக மாறிடும். ஒரு பாசஸ் டிவி கிடையாது, மக்கள் டிவி, நம்முடைய டிவி தான். அதை நீங்கள் தூக்கி வளருங்க, அதுக்காக ஜெபிங்க, மற்றவர்கிட்ட சொல்லுங்கள். நல்ல காரியங்களை நம்ம டிவி வழியாக சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லாத காரியமே இன்னும் வரலை. அந்த காரியங்கள்லாம் நம்ம ஹெவன் டிவியில் வரணும். யூத்துக்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் ஹெவன் டிவியில் வரணும். வெறும் ஸ்பிரிச்சுவலாக போனாலும் பத்தாது, ப்ராக்டிக்கலாக நிறைய காரியங்கள் வரணும். நான் நிறைய பிரசங்கம் வைப்பேன், ஆனால் மேத்யூ பிரசங்கம் பண்ணார் உடனே எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு உடனே பார்ப்பேன். இஸ் டெல்லிங் ப்ராக்டிக்கல் மெசேஜ். எதுவுமே உண்மையாக இருக்கும், அதில் தப்பே இருக்காது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கல், நடக்கிறதா நடக்காது ஒன்றும் இல்லைன்னு கரெக்டாக இருக்கும். அதனால் அவருக்கு பிரசங்கத்தை நல்லா கேட்பேன். ஹெவன் டிவிக்காக ஜெபிங்க, நிறைய ஊழியர்கிட்ட பேச வைங்க, அல்ல நீங்களே பேசுங்க. ஐயா நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன், ஐயா போடுங்க ஐயா, ஒரு 1500 கொடுக்குறேன், ஒரு 15 மினிட்ஸ் பிரசங்கத்தை போடுங்க. எல்லோரும் ஒன்று ஒன்றா நம்ம செய்தோன்னா ஹெவன் டிவி மக்கள் டிவி, நம்முடைய டிவி, நம்ம குடும்ப டிவியாக மாறிடும். சரிதா? உங்கள் வியூஸ் எப்படி மக்கள்கிட்ட என்ன வியூஸை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அவ்வளோ வியூஸை நீங்கள் சொல்லலாம். தனித்தனியாக வீட்டில் பேசுகிறதில்ல, அது ஒரு மாஸ். எத்தனையோ லட்சம் மக்கள், எத்தனையோ கோடி மக்கள் கேட்குறதாகும். நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா நீங்கள் மட்டும் கேட்குறதில்ல, பிரதர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் அது உதவி செய்யுங்க, நீங்கள் உழைங்க, ஜெபிங்க, மக்களோடு பேசுங்க. உண்மையில் பார்த்தேன்னா அவர் ஒரு வெளிச்சம், கடவுளை வெளிச்சம் அவரோட இருக்கிறதுனால தான் இதை செய்ய முடியும். உண்மையில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் ஒரே ஊர் தான், திங்கள் நகர்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஏன் சொல்கிறேன்னா ஆலயங்கள்லாம் மூடுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. வெண்டையம் நடப்பதில் ஒரு ராதாகிருஷ்ணன் கோயில் ஒன்று உண்டு. பெரிய கூட்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், மலையாளிஸ் எல்லோரும் வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அது முக்கியமாக நடக்கிற சுப்பையா நாடார்னு ஒரு ஆள் இருந்தார். நோய்வாய்ப்பட்டார், போகாத இடமே இல்லை. எங்கெல்லாம் போய் பார்த்தார், என்ன பிரச்சனை பண்ணி பார்த்தார், எல்லாரும் கைவிட்டாங்க. அவர் அவ்வளோதான். ஒரே ஒரு ஆள் சொன்னார், இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு போகிறாங்களே, வெள்ளை போட்டு போகிறாங்களே, அவங்க கூட போய் ஒரு ஆள் ஜெபம் பண்ணி பாரான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அந்த இடத்தை விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கோயிலை பற்றி யாரும் நினைக்கிறதே இல்லை. அதுக்கு மேல் அப்பார்ட்மெண்ட் நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு வெளிச்சத்தில் வெளிச்சமாக இருக்கிறவர். அவர் வரும்போது இருளுக்கு இடமே இல்லை. ஏன் சுங்க கடையெல்லாம் எப்படி இருந்த இடம் உங்களுக்கு தெரியாது. சுங்க கடைலாம் டோல்கேட். எங்கள் அம்மா ஹங்காடியா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 100-120 வருஷம் முன்னால் ஹங்காடியா ஸ்கூல் தான் லாஸ்ட்டு நாகர்கோயில். அதுக்கு அடுத்தது புன்னக்காடு, அங்கே ஒரு காளியம்மன் கோயில், இங்கே ஒரு பார்வதி இன்னொரு கோயில், அதை அடுத்து தாண்டினா சுங்கங்கடை. தட் இஸ் டோல்கேட். அங்கே வந்தால் தான் கடலையை வாங்குவாங்களாம்.
வாங்கி குறிச்சிக்கிட்டு 15-20 பிள்ளைகள் ஓடுவாங்களாம். 1 மணிக்கு தர்பார் அனுப்புனாங்கன்னா அவங்க ஓடி சாயங்காலம் 6 மணி மேலாம் 7 மணிக்கெல்லாம் நடந்தே போயிடுவாங்க. அவர் காசு கொடுத்தாலும் காசை பாக்கெட்டில் போட்டு நடந்து ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுங்காங்கடை இடத்த பிரதர் இன்னைக்கு அதை ஹெவன் கார்டனாக மாற்றுறாரு. என்னை சுங்காங்கடை சொன்னால் யாருக்கும் தெரியாது. வர்க்கல் ஹெவன் கார்டன் எங்கே இருக்குன்னா கேட்கணும். அவருக்கு விஷன் பயங்கரமான விஷன். என்ன போல் ஒன்றை போல் இல்லை. நானும் நினைப்பேன் ஹெவன் கார்டன் அழகாக கிரியேட் பண்ணார். ஹெவன் டிவியை கிரியேட் பண்ணவர் ஏன் ஹெவன் கார்டன் அழகாக பண்ண மாட்டார்? கண்டிப்பாக பண்ணுவார். அவரோட விஷனை பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க பெற்றோர்கள் அனாதையாக இருக்கவங்கள அவங்கள கொண்டு பராமரிக்கணும், அவங்கள உதவி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் செய்கிறாரு. நான் நினைப்பேன் எனக்கு யாரும் இல்லாமல் அந்த ஹெவன் கார்டன்லேயே போய் தங்கிடணும். போய் உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஹெவன் கார்டில் கொஞ்சம் பணத்தை கூட சேர்த்து வச்சா கடைசி காலத்தில் ஹெவன் கார்டனில் போய் படுத்துடலாம். அப்படி எனக்கு தோணுது. என்னென்னா ஒரு வார்த்தை ஹெவன் கார்டன் அதெல்லாம் நமக்கு ஒரு பிரதர் செய்கிற ஒரு ஊழியம், பெரிய ஊழியம். அந்த இடத்த நான் ஒரு தடவை பார்த்தேன். அந்த என்வைரன்மெண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டு. அவர் கட்டி முடித்து வர டைமில் அந்த விஷனே பார்த்திங்கன்னா ஒரு காட்சி பொருளாக மாறும், ஒரு ஜெபாலயமாக மாறும். அநேக மக்கள் வருவாங்க. அவருடைய எண்ணம் வீணாகாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதனால் ஹெவன் கார்டன்ஸ்க்காக ஜெபியுங்கள், உதவுங்கள், அடுத்தவங்கள்ட்ட இதை எடுத்து கூறுங்கள். ஹெவன் டியை வளருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய நாமம் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக எல்லாரும் ஜெபியுங்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எழுந்து ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் நம்முடைய ஹெவன் டிவிக்காகவும் ஹெவன் டிவியின் ஊழியத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் ஒரு அனாதி தீர்மானத்துடன் ஹெவன் டிவியை ஸ்டார்ட் பண்ணி அதற்கு உதவி செய்த கர்த்தா மேத்யூ பிரதருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருக்கு உதவி செய்த உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இத்தனை வருஷங்களாக தங்கு தடையின்றி கர்த்தாவே அந்த ஹெவன் டிவியை நீ நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அநேக மக்கள் கொடுத்து உதவியர்கள், தன்னுடால் ஃபிசிக்கலாக எல்லாவற்றையும் செய்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை ஹெவன் கார்டனை அவர் முற்று முடிய நல்லபடியாக அவருடைய விஷன் படி, கர்த்தர் கொடுத்த விஷன் படி அந்த கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஜெயிக்குமாறு கேட்கிறேங்க. கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு எங்களோடு இருப்பதாக இயேசு மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு 12 பேரை கொண்ட குழுவாக நாங்கள் பணித்தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நம்ம மிஷினரிகளெல்லாம் நாங்கள் பார்த்து அவர்களோடு கூட நேரத்தை செலவிட்டு அதோடு கூட அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். இந்த நேரத்தில் கூட நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 கோடி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க குழுவாக கிட்டத்தட்ட 32 கிராமங்களிலே 13 மாவட்டங்களிலே 3100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் கிறிஸ்மஸ் டயத்தில் அவங்களுக்கு ஒரு பிளாங்கெட், ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அதோடு கூட அவங்க கரங்களில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாங்கள் நேரில் போய் கொஞ்சம் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்கள் கவர் பண்ணோம், மீட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மிஷினரிகளும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. 2 இடங்களிலே திருச்சபை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டு ஒரு இடத்துல நாங்கள் சென்ற குழுவாக அடிக்கல் நாட்டி ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம். எதற்காக இதை பகிர்ந்து கொள்கிறோம்? வந்திருக்கிற நாம் பணித்தலங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மிஷினரிகள் இந்த காலகட்டங்களிலே அவர்கள் கருத்தோடு ஊழியங்களை செய்து வருகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவை, குடும்பங்கள், பிள்ளைகள், நம்முடைய சுற்று வட்டாரம், இவைகளுக்காக நாம் பாரப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படி மிஷினரிகள் பாரத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகையினால் இந்த நேரத்தில் நான் முதலாவது அற்புத மேரி ஆண்டியை நான் கூப்பிட்றேன். அவங்க பணித்தலங்களுக்காக, மிஷன் ஃபீல்ட்ஸுக்காகவும் மிஷினரிஸ்க்காகவும் ஊழியங்களுக்காகவும் நம்மத்திலே ஜெபிப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த வயதான காலத்திலும் அவங்க நேரத்தை எடுத்து பணித்தலங்களை விஜயம் செய்து ஊழியங்களில் அவங்க திருச்சபையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டி இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை நடத்துவாங்க. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, சுதிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஐயா எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குற ஐயா. நான் என் குடும்பம் என்று இல்லாமல் ராஜா,
நீர் இந்த உலகில் வந்து எங்களுக்காக ராஜா, எங்களுக்காக மகிமையை விட்டு வந்த என் தேவன் அல்லவா அப்பா. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த என் தெய்வம் அல்லவா அப்பா. எங்களை இந்நாள் வரை காத்து வந்த தேவன் எங்களை உயர்த்தும் பொழுது ஐயா அப்பா, நாங்கள் எங்களை மறந்து ராஜா அப்பா உமக்காக தன் ஜீவனையும் பார்க்காமல், குடும்பங்கள் என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ராஜா அப்பா பணித்தலங்களை வேலை செய்கிற உமக்காக உழைக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எத்தனை பாடுகள் ராஜா. இயற்கை சீற்றம் ஒருபுறம் ராஜா அப்பா, தேவைகள் ஒருபுறம் ராஜா அப்பா, பொல்லாத மனிதர்கள் மூலம் வருகிற உபத்திரங்கள் ஒருபுறம் ராஜா அப்பா. ஆனாலும் ராஜா உமக்காக முன்வைத்த கால பின்வைக்காமல் வாழ்ந்தாலும் உமக்காக, மரித்தாலும் உமக்காக என்று வாழ்கிற அப்பா பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கண்கூடா பார்த்தோம் ராஜா அப்பா. நாங்கள் இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம், விசாரமான இடத்தில் அப்பா. நாங்கள் நல்ல வசதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆனால் அப்பா வாழ்வாதாரத்து குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ராஜா அப்பா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராஜா நீதான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று ராஜா தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற அந்த பணித்தளத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா அப்பா. நாங்களப்பா கேட்டு விட்டு விடாமல் ராஜா நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க, எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய, விசாரிக்க, அன்பு செய்ய அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. நீ சொன்னீரல்லவா ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறார், அதை திருப்பி தருவார் என்று சொன்னீரல்லவா அப்பா. எங்கெல்லாம் அடித்தளம் விட்டு இருக்கிறோம் அந்த சபைகள் கட்டப்பட ராஜா அப்பா. தாமதம் இல்லாமல் உங்களுடைய வருகைக்குள்ளாக ராஜா ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமே, அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக ராஜா அப்பா பாரத்தோடு ஜெபிக்கும். அதே போல ஐயா அப்பா வந்திருக்கிற மக்களும் இந்த நாளில் ஒளிபெருக்கி மூலம் பார்க்கிறவர்களும் ராஜா அப்பா ஒரு பிஸியாக ராஜா இந்த உலகத்தில் இருக்கும் வரை மறுபடியும் பிறக்க போவது இல்லை ராஜா. ஒரே வாழ்க்கை ராஜா, அந்த ஒரு வாழ்க்கையில் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்ய நீ கிருபை செய்ய ராஜா அப்பா. எந்த கைமாறும் கருதாமல் உண்மையை எங்களுக்கு கையளித்த என் தகப்பன் அல்லவா அப்பா. எங்களுக்கென்று நித்தியத்தில் அப்பா ஒரு இடம் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறீர் அல்லவா. நாங்கள் தனிமையாய் வரக்கூடாது ஐயா, கூட்டம் கூட்டமாக ராஜா பவுஞ்சு பவுஞ்சாக வர அப்பா. இந்த தருணத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா மனம் இறங்கும் ஐயா. அங்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போய் இருக்குதையா, விசுவாசம் ஒழிந்து கொண்டு இருக்குதையா. ஆனாலும் நீ அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி உமக்குள்ளாக ராஜா கனி கொடுக்க நீ கிருபை செய்யும் அப்பா. ஒரு பிஸியாக ராஜா முயற்சி எடுத்து செய்கிற மகனையும் குடும்பத்தையும் கருத்தில் கொடுக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறையா. மரண பரியந்த ராஜா, மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களை நீ பிரகாசிக்க செய்கிற தேவன் ஐயா. உண்மை உள்ளவருடைய ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் அல்லவா அப்பா. போக்கில வரத்துல எத்தனையோ பிரயாணங்களில் ராஜா ஆபத்து விபத்து வந்தபோது ஐயா நீர் உன் பிள்ளை நாள் வரை தாங்கி தப்பி விட்டு சுமந்து வந்து இருக்கிறீர். அதே போலயா யாரெல்லாம் அங்கு போகிறார்களோ ராஜா அப்பா, அங்கு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு ராஜா நீர் வெளிப்படும்படியாக பரலோக தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக நீ கிருபை செய்யும். எங்களை வெறுமையாக்கப்படுகிறோம், காத்து கொள்ள வழிநடத்தும். எல்லா ஸ்துதியும் கனமையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் உயிரில் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சுலோச்சனா ஆண்டி வந்து ஜெபிப்பாங்க. இந்த ஊழியங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறாங்க, அநேகர் கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய மக்கள் பலவிதமான தேவைகளோடு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம மத்தியில் இருக்க ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. மிஷன்ஸ் அண்ட் மீடியா பார்ட்னர்ஸ். நம்ம ஹெவன் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறவங்க இருக்காங்க, இயர்லி ஒன்ஸ் காணிக்க கொடுக்குறவங்க இருக்காங்க, நம்முடைய ப்ரோக்ராம்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட வாய்ப்புகள் மூலமாக திருச்சபை கட்டுமான பணி, ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி, இப்படி எல்லா ஒவ்வொரு தேவைகளுக்காக அவர்களுடைய தேவைகளின் மத்தியில், நிறைவின் மத்தியில் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளின் மத்தியில் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்க சுலோச்சனா ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டவரே இந்த அருமையான அப்பா பங்காளர்களுக்கான ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த தேவனாகிய கர்த்தாவையும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்றவர்.
இதோ எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி ஆவியானவரே, நல்ல தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி சம்பந்தமாய் தேவன் நடத்துகிற எல்லா பகுதிகளையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஏழை எளியவர்களை தாங்குகிற ஊழியங்கள் உண்டு. முதியவர்களை விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர் என்று அறிந்து ஆண்டவரே, அருமையான அப்பா பிரதர் மேத்யூ பிரதர் மூலமாக ஆண்டவரே அப்பா அந்த ஹெவன்ஸ் கார்டன் ஆண்டவரே ஊழியங்கள் மூலம் அவர்களை தாங்கும்படி நீர் உணர்த்துவித்தபடியால் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஹெவன் டிவிக்கான அந்த ஒளிபரப்புக்கான தேவைகள் அநேகம் உண்டு தகப்பனே. அப்பா, படிப்பறிவு இல்லாத இருக்கிற மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே, ஒருவேளை உணவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அளிக்கும்படியாகவும் அநேக விதமான ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அருமையான அப்பா ஊழியக்காரரை அழைத்த அழைப்பிலே அவர்கள் நிலைத்திருந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு தீர்காயுசை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆவியானவரே. அப்பா, நீர் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிலில் ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. இந்த ஊழியங்களை தாங்கும்படி அநேக விசுவாச மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர், பங்காளர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர், ஊழியர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, உடன் ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அவர்கள் எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா வரங்களின்படி ஆண்டவரே கிருபைகளின்படி வருமானங்களின்படி தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்முடைய ஊழியத்தை தாங்கும்படி பகிர்ந்து கொடுக்கிற அப்பா இந்த உபகரணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கி போகும் அப்பா. உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறது நிமித்தம் குறைவை நாங்கள் காண்பது இல்லை ராஜா. தலைமுறை தலைமுறை தூரம் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே தகப்பனே, இன்னும் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு கதூர நமனா ஷியாக்கரல் அதிகதர நமனா ஆண்டவரே அப்பா. 2 காசு போட்ட அந்த விதவையை கர்த்தர் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி நீர் அப்பா புகழ்ந்தது போல தகப்பனே, ஒவ்வொருவரும் தகப்பனே அவரவர்கள் நிலைமைக்கும் ஆண்டவரே வருமானத்துக்கும் தகப்பனே அப்பா சோத்திர ஆண்டவரே ஆவியிலே ஏவப்பட்ட அளவின்படி சம்பூரணமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்ல வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை குறித்து வீட்டை குறித்து விசாரிக்கும் போது குறைவை காணாதிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பமும் தண்ணீரும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் தகப்பனே. அவருடைய போக்கையும் வரத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய தூதர்களை கொண்டு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக சுவாமி. ஹல்லேலூயா. ரகதூர நமனா ஷியாக்கர தியாந்தரலரபா. ஆம் சுவாமி, அவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நீங்க செய்ய போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது தமிழகத்தில் இப்பொழுது பரவலாக எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்குது. எக்ஸாம்ஸ் நிறைய பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்க எழுதிட்டுருக்குறாங்க. 10th 12th ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஜெயக்குமாரி ஆண்டி வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக நல்ல முறையில் எக்ஸாம் அவங்க எழுதி அவங்க வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்களை அறிந்து கொண்டு முன்னேறி செல்வதற்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தேவன் அருளும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்தை செய்யலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் பரலோக பிதாவே. இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கட்டிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே. அந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தாரும். 10th +2 எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஞானத்தை நீர் கொடும் ஐயா. எல்லா எக்ஸாமிலும் உடைய கரம் கூடி இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண உதவி செய்யும் அப்பா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று சொன்னீரப்பா. கண்மணியின் அரண்கள் அவனுக்கு அடைக்கலமாகும் என்று சொன்ன வசனத்தின்படி
ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். மனதார எங்கள் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. சகல துதிக்கான மகிமையா உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இருக்கிற இந்த பகுதி சென்னையினுடைய ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒரு பகுதி, நார்த் சென்னை. நார்த் சென்னையில் அநேக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வியாபாரங்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது. சென்னையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பகுதியும் கூட. இந்த பகுதியில் ஆண்டவரை அறியாத மக்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. கடந்த ஒரு சில மாதங்களில் கூட நம்முடைய கூடுகை முடிஞ்ச பிற்பாடு இங்கிருந்து கொஞ்சம் ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கே ஆகாரம் இல்லாத மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். உங்களில் கொஞ்சம் பேர் பொறுப்பெடுத்து அதை செய்கிறீங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பகுதியிலே தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும். இங்கே இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை அறிந்த மக்கள் சாட்சியாக வாழ வேண்டும். ஊழியங்கள் வளர வேண்டும். ஸோ இந்த பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ண இருக்கோம். நம்மத்தில் இருக்க பாஸ்டர் பிரகாசம் அவர்கள் இந்த நார்த் சென்னைக்காக, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரட்சிப்புக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்பாங்க. చెన్నైలో నార్త్ చెన్నై ప్రాంతం ఉన్నటువంటి అనేక మంది మక్కలు ఉన్నారు, మరి దేవసేవకులు ఉన్నారు, మరి విశ్వాసులు ఉన్నారు, చిన్న బిడ్డలు ఉన్నారు, అనేక మంది ఉన్నారు. కాబట్టి వారందరూ బాగుపడాలని వారికి మనం ప్రార్థన చేసుకుందాం. అందరూ మోకరించినందుకు ప్రార్థన చేసుకుందాం. ప్రేమగల తండ్రి, దయగల రాజా, నీకు స్తోత్రాలు చెల్లిస్తుంటున్నాము నాయన. నువ్వెంత ప్రేమగల దేవుడు నాయన. నీ పరిశుద్ధమైనటువంటి నా తండ్రి, ఇదిగో ఈ సమయంలో నన్ను వైఎంసీ నా తండ్రి జరిపించినటువంటి నా తండ్రి, నా ప్రభా మిషనరీ నాన్న దీవించండి ప్రభా, నాయకులను దీవించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. అవును తండ్రి, నార్త్ చెన్నై ప్రాంతంలో అనేక మంది నా తండ్రి పేద ప్రజలు ఉన్నారు, చిన్న బిడ్డలు ఉన్నారు, పెద్దవారు ఉన్నారు. వారు నా తండ్రి అనేకంగా ఆహారం లేక, బట్టలు లేక అలమటిస్తున్నారు ప్రభా. నీకు సహాయం దయచండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. అనేక మంది దైవసేవకులు ఉన్నారు నాయన. అనేక మంది నా తండ్రి ఊళ్ళో చేస్తున్నారు ప్రభా. వారిని ఆశీర్వదించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. ఈ రీతిగా తండ్రి కొనసాగిస్తూ అనేక ప్రాంతంలో నా తండ్రి జరిగించిన పరిశీలన దీవించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. అనేక మంది నా ప్రభా నేను నమ్ముకుంటూ నీ సేవలో నా తండ్రి బలపడలాగా కృప దయచండి ప్రభా, స్తోత్రాలు. అవును నా తండ్రి, ఈనాడు చూస్తే కుటుంబంలో నా తండ్రి ఐక్యత, సంతోష, సమాధానం లేకుండా నా ప్రభా ఎంతో మంది కష్టపడుతున్నారు తండ్రి. ఎంతోమంది వ్యాధిగ్రస్తున్నారు ప్రభా, ఎంతోమంది బాధపడుతున్నారు ప్రభా. నీ చిత్తమైతే వారిని కనికరించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. ఈ నార్త్ చెన్నై పట్టణంలో కాదు నాయన, నన్ను అనేక ప్రాంతంలో నా తండ్రి, ఇండియా ప్రాంతంలో కూడా తండ్రి, అనేక దేశాలలో కూడా నా ప్రభా కరువు, అనేక కష్టాలు, శ్రమలు, ఇబ్బందులు అనేకముగా ఉన్నప్పుడు నా తండ్రి వారిని ఆదరించండి ప్రభా. నీ ప్రేమగల దేవుడు నాయన, పరిశుద్ధమైన దేవుడు తండ్రి. నీ పరిశుద్ధమైనటువంటి నా తండ్రి వాక్యముల ద్వారా అనేక మంది బిడ్డలు తండ్రి నేను బలపరచులాగా కృప దయచండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. ఈనాడు చూస్తే నా తండ్రి అనేక మంది యవన కుమారులు, యూత్ మెంబర్స్ నా తండ్రి అనేకంలో నా తండ్రి వారి యొక్క దుర్వ్యాపారం వల్ల నా తండ్రి, వారు చేసే చెడ్డ అలవాట్ల వల్ల నా తండ్రి కుటుంబాలు బాగుపడలేక ఉంటుంది అయ్యా. వారిని కనికరించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు తండ్రి. యవన కుమారులను దీవించండి నాయన. ఇక్కడ చేరినటువంటి ప్రతి కుటుంబదారులను తండ్రి నీ యొక్క మహిమతో కొనియాడుచు నా ప్రభా యొక్క నా తండ్రి వైఎంసీను నా తండ్రి ఎక్కువగా దినదినమున తండ్రి ప్రభు అభివృద్ధి పరిచి ఆశీర్వదింప చేసి నీ దీవుని తండ్రి నడిపించమని, జరిగించినటువంటి నాయన నాయకులను దీవించి వారు చేసిన ప్రతి పరిచర్య ఊళ్యంలో ఆశీర్వదింప చేయమని యేసుక్రీస్తు శ్రేష్టమైన నామంలో ప్రార్థన చేస్తున్నాడు తండ్రి, ఆమేన్. హల్లెలూయా. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கு 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details call 7397717397. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று